ஃப்ரெண்ட், முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் ஆனியன் நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன சின்னதா. தேங்காய் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். 2 ரெட் சில்லி எடுத்து வச்சிருக்கேன், ட்ரை சில்லி. ஓகே. இப்போ கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு வச்சிருக்கேன். அதோடு சேர்த்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு 3த்தையும் போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. முருங்கைக்கீரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். வழக்கமாக நான் அப்படி தான் செய்வேன், அதை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டு தாளிச்சுக்கலாம். ஓகே, மிளகாவை எடுத்து போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு கருவேப்பிலை போட தேவையில்லை, ஏன்னா நம்ம பச்சை கலரில் தானே இருக்கு கீரை, அதனால தேவையில்லை. அதனால நான் போட்டுக்கல. ஓகே, இது செவக்கட்டும். நல்லா செவந்தோடனே எடுத்து ஆனியனை போட வேண்டியதான். இங்கே பாருங்கள், நான் குழம்பு ஷேர் பண்ணுறேன் என்னென்ன பாருங்கள். இது மாதிரி டார்க் கலராக வந்தோடனே நம்ம நிறுத்திட வேண்டியது, சுண்டிடணும், எண்ணெயெல்லாம் மேலே வர மாதிரி. இதில் மேலே வேணால் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் சாப்பிட்றப்ப. ஓகே, இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. புளிக்குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல், ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஓகே, காலையில் பண்ணதான் எனக்கு போதுமா தெரியுது. ஆனியனை போட்டுக்கிறப்ப போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் செவந்ததும் நம்ம இந்த முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி தெளித்து வேக வைக்கணும். நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் இந்த ஆனியன் போட்ட சமயத்தில். முருங்கைக்கீரையை நான் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கிட்டேன், 3 வாட்டி வாஷ் பண்ணல, ஒரே ஒரு வாட்டி மட்டும் வாஷ் பண்ணிட்டேன். இல்லை மண் இருக்காது, இருந்தாலும் நம்ம க்ளீனாக செய்யணுன்றதுனால நான் அப்படி ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம், அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதை போய் க்ளீனாக எடுத்து போட்டலாம், வேஸ்ட் ஆகும்ல. எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. வீடியோவில் பார்க்கறதுக்கு அழகாகவே இருக்குது. ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு டீஸ்பூன் போடுறேன், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பத்தாட்டிங்கன்னா நல்லா இருக்காது இல்லையா. போதும். இப்போ தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். தண்ணி தெளித்து விடுங்க, போதும். ஓரளவுக்கு தெளிச்சிங்கன்னா போதும். ஓகே, இப்போ நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா ஈஸியாக நமக்கு ரெடி ஆகிடும், சக்கு சக்குன்னு இல்லாமல். வெந்ததும் மேலே இந்த தேங்காய் பூவை போட்டுடலாம். இது வேண்டான்னு நினைக்கிறவங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் முட்டையை உடச்சி ஊற்றி கலக்கிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கவுச்சி ஸ்மெல் வராது, சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். முட்டையை உடச்சி ஊற்றணும். நான் இன்னைக்கு வெஜ்ஜுன்றனால தேங்காய் பூவை போட போகிறேன். ஓகே, அவ்வளோதான். நம்ம மூடி போட்டு வேக வச்சு ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் பட்டனை தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட். வேகட்டும், அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஓகே, பாய்.